Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே குட்டையில் குளிக்கச் சென்ற மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நல்லியக்கோடு நகரைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர் வெங்கடாஜலபதி விடுமுறையில் நண்பர்களுடன் கருணாவூர் குட்டையில் குளிக்கச் சென்றார். நீச்சல் தெரியாததால் மூழ்கிய அவரை நண்பர்கள் காப்பாற்ற முடியவில்லை. தீயணைப்புத் துறையினர் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன கட்டட தொழிலாளி மர்மமான முறையில் சாக்கடையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிச்சந்தை பகுதியில் சாக்கடையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவரது உடல் கைப்பற்றப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்த விசாரணையில் இறந்தவர் 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன வெள்ளிச்சந்தை பகுதியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி சங்கர் என்பது தெரியவந்தது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை முறையான ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் இதுபோன்ற மர்ம மரணங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இயங்கிக் கொண்டிருந்த தனியார் பேருந்தின் கதவு திடீரென திறந்ததில் எதிரே வந்த முதியவர் படுகாயமடைந்தார். மதுரையிலிருந்து 40 பேருடன் கொடைக்கானல் சென்றுவிட்டு திரும்பிய பேருந்து சீனிவாசபுரம் அருகே வந்தபோது ஓட்டுநர் பக்கம் உள்ள கதவு திடீரென திறந்துள்ளது. இதில் எதிரே நடந்து வந்த 70 வயது முதியவர் படுகாயமடைந்தார். மேலும் பேருந்தின் டயரில் சிக்கி அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் சூறை காற்றுடன் கூடிய மழையில் சிக்கி பல ஏக்கர் அளவிலான வாழை மரங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்கக் கோரி விடியா அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஏக்கர் வாழை மரங்கள் சேதமடைந்ததால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகமும் தோட்டக்கலைத்துறையும் சேதம் குறித்து கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் இருசக்கர வாகனம் மீது வைக்கோல் ஏற்றி வந்த லாரி மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் புளியங்குடி பேருந்து நிலையத்திற்கு அருகே சென்றபோது எதிரே வைக்கோல் ஏற்றி கொண்டு வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கதிரேசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் கல்லூரி மாணவர் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். சுருளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாயி என்பவர் தனது நண்பர் ஜீவித் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் நாராயணதேவன்பட்டி பகுதியில் சென்றபோது பிரவீன் என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஜீவித் மற்றும் பிரவீன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மாயி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் செல்லும் சாலையோரத்தில் மிகப்பெரிய ஆலமரம் சாய்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் குற்றாலம் செல்லும் சாலையில் மின்னகர் அருகே மிகப்பெரிய ஆலமரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. சாலை